பிள்ளைய வாழ்த்துட்டேன். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. நான் வணக்கம் அம்மா யூடியூப் சேனல் வந்து இருக்கேம்மா. நாங்கள் தேனி மாவட்டத்தில். சரி, சேனல் பார்க்குற அனைவருக்கும் ஆத்மசித்த நாகம்மாவின் வணக்கம். திருவண்ணாமலை. அம்மா, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பேட்டி வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கீங்க. ஒரு சின்ன ஊரில் உள்ள 4 பேர் இருக்கீங்க. அம்மா, இப்போ நீங்கள் இந்த ஊருக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? எனக்கு வந்துங்க கருப்புசாமி அழைச்சாருங்க. மாளிகைப்பாறை கருப்பன், உப்புத்தூரை கருப்பன் என்பதற்கு அந்த தெய்வம் உண்மையாக அந்த இடத்துல இருக்குங்க. எனக்கு ஐயப்பன் சுவாமி அனுப்பி வச்சாரு. அம்மா, இந்த ஊரில் வந்து நீங்கள் கால் பதிவுக்கு என்ன காரணத்துக்காகவும் அந்த மேடம் வந்து கால் பதிச்சிருக்கீங்க? அதாவது பிராச்சித்தங்க. பிராச்சித்தம் எப்படின்னா, இந்த பூமி சாதாரண பூமி இல்லை, திரும்புகிற பக்கம் எல்லாம் தெய்வீகம் நிறைஞ்சிருக்கும் பூமி. இன்னும் ஒன்று இயற்கை வந்து இங்கே பாதுகாக்கக்கூடிய இடம். இந்த இடம் ஏன்னா நான் ஏற்கனவே இயற்கை பூஜைக்காரி. தெய்வங்கள் எங்கன்னா கல்லனாலும் தொட்டு கும்பிடுறவ. அந்த பிராச்சித்தத்திலையும் முருகன் என் மூலமாக இங்கே கண் திறக்கணும் என்ற பிராச்சத்துக்கு இந்த பூமிக்கு நான் வந்தேங்க. பிராச்சித்தம் இருந்தால் வந்துடலாம். சரிம்மா, இந்த உலகத்தில் எத்தனையோ ஊர் எத்தனையோ மாவட்டம் இருக்குது. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை தென்பழனிக்காரர்கள் வர காரணம் என்னம்மா? தென்பழனி என்பது வந்துங்க, இப்போ நாங்கள் சிலை பதிச்சு அன்னைக்கு வந்து கோலாகலமாக மக்களுடைய கூட்டத்தை பார்த்து மன அமைதியும் சந்தோஷப்பட்டு அந்த மக்களும் ஒரு 100 ஆண்டுகளாக இல்லாத ஒரு ஆலயத்தை, அதாவது 100 ஆண்டுகள் பராமரிக்காமல் வேற சிலை அங்கே இருந்து முருகன் இல்லாமல் முருகப்பெருமான் நீ கால் பதித்தால் அங்கே வந்து நான் எழுந்து உட்காருவேன் என்றது ஐதீகங்க. ஆமாம், இப்போ நீங்கள் யாரோட அழைப்பின் பேரில் இந்த தென்பழனி காலைக்கு வந்தீங்க? டைரக்டாக முருகன் கொடுத்த அழைப்பு. இதுக்கு துணையாக நின்னது மாளிகைப்பாறை கருப்புச்சுவாமி. சரி அம்மா, இப்போ எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஏரியாவில் இருக்கேன். இந்த 2026 இந்த வாரம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி வழக்கத்தை விட அதிகமாக இந்த தென்பழனிக்கு வந்து ரொம்ப நல்ல திருவிழா போல கொண்ட காரணம் என்னம்மா? அதாவதுங்க, நான் ஏற்கனவே என் 3200 சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான், பார்த்து கொண்டு இருப்பதும் இப்போ அதுதான். நான் வந்து நாகம்மா எங்கெங்கே கால் பதிக்கிறனோ அங்கெல்லாம் நந்தவனம்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அப்படி வந்த இடம் தாங்க இந்த மயிலாடும்பாறை. இந்த மயிலாடும்பாறை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோன்னே என்னம்மா பண்ணுனீங்க? அதான் தமிழ் வருடப்பிறப்பன்னைக்கே என்னை வர வச்சு அங்கே 2000 பேருக்கு அன்னதானத்தையும் வழங்கி அந்த 2000 பேர் மக்களும் இரவு 8 மணி வரைக்கும் 9-10 மணியே ஆயிடுச்சு பொறுமையாக சோறு குறையாம, குழம்பு குறையாம, தண்ணி குறையாம அந்த உள்ளூர்வாசி மக்களுக்கு அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ அன்பாக பரிமாறி இருக்காது. நான் யாகம் நடத்தி சிலையை கொண்டு போய் பிரதிஷ்டம் பண்ணி அபிஷேகம் பண்ணும்போதே அவர் எனக்கு உணர்த்தியது என்ன தெரியுமா? உயிரை பிடிச்சிக்கிட்டு 700 கிலோமீட்டர் ஒரே நாளில் வந்து சேர்ந்த என் சிலையை பிரதிஷ்டம் பண்ண, நீ 48 நாள் உருவேத்தினாதான் நெய்வேத்தியம் கொடுத்து உருவேற்றக்கூடியது. அந்த 48 நாள் வராங்களோ இல்லையோ வேண்டாம், இன்னைக்கே நான் கண் திறந்துட்டேன்னு விபூதி அபிஷேகம் செய்யும் போதே முருகன் கண் திறந்துட்டாருங்க. அது வந்து வீடியோவில் போடுவார் பாருங்க. அதிசயமோ அதிசயம் இந்த மயிலாடும் பாறையில் நிகழ்த்திய அதிசயம் நாகம்மா. அப்புறமா இந்த தென்பழனிக்காரில் வந்து வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். மழை மட்டும்தான் இருக்கும். நாங்கள் அப்படியே எங்களே அறியாமல் போவோம், விளையாடுவோம், போவோம், எல்லாமே கிராமத்தில் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த தென்பழனிக்காரங்க இதற்கு முன்பு அந்த கோயிலில் என்ன சிரமமாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் முடிவு சிலை வச்சுருக்கு என்னமாக்கா? மயிலாடும் பாறை என்பதற்கு 2 அர்த்தங்க. முதல் அர்த்தம் என்னன்னா, மயில் வந்து அதிகாலையில் முருகன் முன்னாடி வந்து நாட்டியம் ஆடுமா. இதனால தான் அதுக்கு மயிலாடும் பாறைன்னு பேர். அதாவது திருவண்ணாமலை இருக்கும் அக்னீஸ்வரர், அதாவது அருணாச்சல ஈஸ்வரர் நாகம்மாவை அனுப்பி நடத்திய நிகழ்வுகள். நான் சொல்லுவேன், உண்மை 5 சேனல் போடுவீங்க, ஆனால் இந்த சேனலுக்கு 3 நாளாக நாங்கள் வெயிட்டிங். அப்படி இல்லை, அதாவது எங்கே நிறைஞ்சிருக்குன்னா, நீங்கள் சாதாரணமாக இல்லை. எனக்கு இதை வந்து நான் யூடியூப் சேனல் வணக்கம்மாவுக்கு முன்னாடி சொல்கிறேன். இந்த புள்ள பேர் இது வரைக்கும் நான் கேட்கல, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னை வந்து அறிமுகப்படுத்தும் போது கூட வணக்கம்மான்னாரு. அடக்கமாக அந்த அடக்கமே அவங்கள உயர்த்திடும். அதாவது இவர் வந்து இப்போ சொல்கிற சேனல் முன்னு தாய் தந்தையை மதிக்கக்கூடியவர், தாய் தந்தையை பிரதானமாக நினைக்கக்கூடியவர், மாமனார் மாமியாவை மதிக்கக்கூடியவர்,
கட்டண மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர், தெய்வத்தை வணங்கக்கூடியவர். சந்தோஷம். இவ்வளோ நேரம் வந்து எனக்காக வந்து ஒதுக்கி என் சேனலில் பேட்டி கொடுத்து ரொம்ப பண்ணியிருக்கோம். உங்களை பார்த்து பரம சந்தோஷம். கிராம பொதுமக்களுக்கும் ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டாரு. ஆனால் வணக்கம் மாமு சேனல் எங்கள் கால் எடுக்கலன்னு இல்லைம்மா, நான் சபரிமலைக்கு போய் சொன்னார். ஏன் இதை இப்படி சொல்கிறேன் இன்னொரு முறைன்னா, உண்மையான சேனல் என்பதை சொல்கிறேன். வணக்கம் மாமு சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இது சாதாரண சேனல் இல்லை, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு